6 மாசம் அதெல்லாம் வேலைக்காகாத பசங்க பேசுறானுங்க. அதே நினைச்சுக்காதே. அவங்களுக்கு திடீர் பழக்கம் வச்சு உன் திருட்டுக்கு இடம் இல்லைன்னு பண்ணிக்கிறானுங்க. 6 மாசம் நாங்களே போர் அடிக்குது எங்களுக்கு கேட்டு கேட்டு 6 எதை வச்சு 6 மாசம் எதை வச்சு 6 மாசம் 6 மாசம்லாம் கனவே காணக்கூடாது. அந்த கனவு நிலைக்காது. ஐயோ, ஒரு காலத்துல நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். அதிமுக தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவனுக்கு அதுக்கு மேல எங்க ஐயா எங்க அம்மா பேரு கெடுத்தானுங்க. அவனுக்கு இனிமேல் வரவே கூடாது. எங்க புள்ள ஒருத்தங்கரை பத்தி அவன் வந்தாலே போதும். எப்படி அவன் திமுக காரன் கொடுப்பானா பசங்களுக்கு ஊசி கெஞ்சா போதை மாத்திரை அது எல்லாமே திமுக காரன் பண்ற வேலை தான். நானும் அந்த கட்சியில இருந்தவதான்பா. என்ன எனக்கு அந்த கட்சியில எனக்கு கார்டு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இப்ப வந்து இவர் ஆட்சியில வந்து பசங்க சூப்பரா இருக்கிறானுங்க. ஆம்பளை பசங்களாகட்டும் பொம்பளை பசங்களாகட்டும் சூப்பரா இருக்குதுங்க. அடுத்ததான் இவரே தான் வரணும். விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். எதுக்கு இன்னும் சுட்டின்னு போறதுக்கா? திமுக ஆட்சியில இன்னும் சுட்டின்னு போறதுக்கா? இன்னும் எவ்வளவு சுட்டணும்னு நினைக்கிறானுங்க? ஒரு பூ வாங்க முடியல, ஒரு பொம்பளைங்க லேடிஸ் தனியா போக முடியல. குழந்தைங்க எவ்வளவு அநியாயம் அக்குறும்பு பண்றானுங்க. இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு ஊர்ல கூட பெரிய இது பண்ணி விட்டு எவ்வளவு பேர் கரூர்ல எவ்வளவு பேர் செத்து போனாங்க. அவங்கள தேடி போய் ஒரு காசு கொடுத்தாரு. ஹோட்டல்ல வர வச்சு நல்லா அவங்களுக்கு நான் பண்ண தப்பு தான். நான் என்னன்றேன்னா இந்த போலீஸ்காரனுங்க இருந்தானுங்கல்ல அவ்வளோ கூட்டம் அங்கே சேரும் போது என்ன பண்ணியிருக்கணும்? மேனா கூட்டமா இருக்குது சார், ஆட்சி வேத்தை நீங்க வந்து மீட்டிங் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ மக்களுங்க சாவறதுக்கு தானே அவங்க கூட்டத்தை போட்டு இவர் அவன் இது பண்ணணும், விஜய் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அவன் பண்ணான். ஆனாலும் அவர் வந்தாரா இல்லைங்களா? அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அடுத்த ஆட்சி அவர் ஆட்சியே வரணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டது அதுதான். இப்போ விஜயகாந்தை வந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்து விமர்சனம் பண்ணி தான் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் செத்ததுக்கு காரணமே. அந்த மாதிரி கூட மீடியாவை அவர் தவிர்க்கலாம். மீடியாவை வந்து மீடியாக்காரவங்க அவர் ஒன்று பேசுனா 9 தான் எழுதுவாங்க. அதுக்காக கூட அவர் தவிர்க்கலாம். அரசியல்னா தெரியாதா? அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க போராமையில பண்றாங்க, பேசுறாங்க, அவங்க பேச விடுறாங்க. இப்படிலாம் கேளுங்க, இப்படிலாம் செய்யுங்க, அவர் மேல பழிய போட்டுட்டே இருங்க, மீண்டும் மீண்டும் பழிய போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏம்பா அரசியலுப்பா, நான் இத்தனை வருஷமா காலங்காலமா நான் வாழ்ந்தேன் இந்த இது கட்சியில. நான் இப்ப இன்னைக்கு தோத்து போயிட்டேன். எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அதனால நான் பேசுறேன். இப்பெல்லாம் மக்களை பேசுங்கன்னு பேச சொல்றேன். விஜயோட ஆட்சி நல்லா இருக்குது. ஏதோ லேடிஸ்க்கெல்லாம் நல்லதை செய்யறாங்க, செஞ்சாருன்னா நல்லது. விஜயோட ஆட்சியே இன்னும் கொஞ்ச நாளத்துக்கு இருந்தா என் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரியே அந்த ஆட்சியை பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும். அதான் நமக்கு தேவை. நமக்குன்னா ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு பிள்ளை குட்டிங்க படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் செஞ்சா நல்லது. நல்லவங்க வரணும், நல்லதை செய்யணும்ட்டு ஆசைப்பட்டோம். நல்லவங்க வந்தாங்க, நல்லதை செய்யட்டும். அப்போதான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். என்ன இருக்கிறவங்கள மாதிரியே புரண்டாத திருடாத எதுவும் செய்யாத நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா சந்தோஷமா எடுத்து அடுத்த முறையும் அவரே வர மாதிரி ஜனங்க பண்ணுவாங்க. அதுதான் தேவை. என்ன அந்த காலத்துல எல்லாம் நடந்துச்சு பார்த்தோம். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லாத உண்மையா நடந்தா நாங்க எல்லாம் திருப்பியும் வர வைப்போம். அதுதான் நமக்கு தேவை. விஜய் ஆட்சி நல்ல ஆட்சி, அந்த மரியாதை உட்கார்ந்து வாப்போம் அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லது. அதுதான் எங்களுக்கு தேவை. விஜய் ஆட்சியே இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நல்லதை செஞ்சுட்டு அப்புறம் வர தலைமுறைங்க சன்னதிங்க பார்த்து எங்க பேர பிள்ளைங்க எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டோம். அதான் என்ன அந்த ஆட்சியே இருக்கட்டும் ஐயா. ரொம்ப நமக்கு நம்ம புள்ள நம்ம பெத்த பிள்ளைங்க பண்ற மாதிரி பண்ணுது. அதனால வேண்டியது 6 மாசம் அதெல்லாம் வேலைக்காகாத பசங்க பேசுறானுங்க. அதே நினைச்சுக்காதே. அவங்களுக்கு திடீர் பழக்கம் வச்சு உன் திருட்டுக்கு இடம் இல்லைன்னு பண்ணிக்கிறானுங்க. 6 மாசம் நாங்களே போர் அடிக்குது எங்களுக்கு கேட்டு கேட்டு 6 எதை வச்சு 6 மாசம் எதை வச்சு 6 மாசம் 6 மாசம்லாம் கனவே காணக்கூடாது. அந்த கனவு நிலைக்காது. ஐயோ, ஒரு காலத்துல நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். அதிமுக தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவனுக்கு அதுக்கு மேல எங்க ஐயா எங்க அம்மா பேரு கெடுத்தானுங்க. அவனுக்கு இனிமேல் வரவே கூடாது. எங்க புள்ள ஒருத்தங்கரை பத்தி அவன் வந்தாலே போதும். அதான் நீ திருடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு போயிடுறாங்க. பிடிக்கல உன்னை பார்த்தா அவங்க போயிட்டாங்க. அதை பத்தி அவங்க பிரச்சனையே இல்லை. இனி வருவங்க டிவி கேக்கு ஓட்டு போட்டு நல்லதை நினைச்சு நடந்தா சந்தோஷம். என் புள்ள விஜய் டிவி கே வரணும் வரணும் வரணும், தலைமுறைக்கு வரணும். புரியுதா? அதுதான் நல்லது. அதையோ அவெல்லாம் ஒரு ஆளு, அவெல்லாம் எஸ்சி பேச்ச பேரை கெடுக்கிறான். நாங்கெல்லாம் எஸ்சி பரம்பரை எஸ்சி தான். நாங்க அவெல்லாம் பேச்ச கெடுக்கிறான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இருக்கிற புள்ள நல்ல ஆட்சி நடக்கிறத கூட கெடுக்கிறானுங்க. இருக்கிற புறம்போக்கு பசங்க அவங்களை பத்தியெல்லாம் பேசவே கூடாது. இந்த புள்ள நல்லா இருக்குதா, நல்லதை செய்தா, அதான் தேவை. திருமணவாளம் ஒரு ஆளு அப்படியே வைகோவை எந்த காலமே இப்ப கூட வந்துட்டா இருப்பாரு. அவர் மனுஷன் திருந்தி வந்துட்டா இருப்பார். திருமணவாளம் ஒரு ஆளா, அவனை பத்தியெல்லாம் பேசாதீங்க, இனிமே கேட்காதீங்க, நாங்க டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் நான். அவன் ஒரு ஆள் ஒரு சீட்டு கூட வரமாட்டான். அவெல்லாம் ஆட்சியை பத்தி கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவனா அதுக்கு ஆள ஒரு இடத்துல வரானா மூச்சு வாங்காத பேசுறோம். ஐயோ என்ன ஒரு சீட் வரானா அவெல்லாம் வருவ மாட்டான். அவெல்லாம் தேவையில்லை. பஸ் போயிட்டா நன்றி வணக்கம், எங்க புள்ள வரட்டும், டிவிக்கேவே இருக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம். இல்லப்பா எல்லாமே இப்ப இவர் ஆட்சியில வந்து எல்லாமே சூப்பரா இருக்குது.
இதுக்கு அப்புறமா மேல மேல இன்னமும் பசங்க சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பரா வரணும். எல்லா பசங்களுமே நல்லா இருக்கணும். அது மாதிரி வந்து லேடிஸுங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஃப்ரீ பஸ் நிறைய விட்டுன்னு இருந்தாங்க. இப்ப வந்து இவர் அந்த ஆட்சியில விட்டுன்னு இருந்தாங்க. இப்ப லேடிஸ்க்கு அந்த பஸ்ஸுங்களே வர மாட்டேங்குது. 1 ஹவர் 2 ஹவர் நின்னா கூட அந்த ஃப்ரீ பஸ் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லி இது பண்ண சொல்லுங்க. ஆனா இந்த ஆட்சி வந்து சூப்பரா இருக்கு. இனிமேட்ல தான் அடுத்த 5 வருஷத்துக்கும் அவர் தான் வருவாரு, முதலமைச்சரா வருவாரு. இப்ப பசங்க முக்கியமா வந்து சின்ன பசங்களுக்கோசம் தான்ப்பா நாங்க வந்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்த காரணமே. ஏன்னா எவ்வளோ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எவ்வளோ அந்த போதை பழக்கத்துக்கு எவ்வளோ அடிபடிஞ்சு வீட்டுக்கு அடங்காமே போயிடுச்சுங்க. ஏன்னா இப்ப வந்து இதெல்லாம் வந்து இவர் திருத்துறேன் அப்படின்னு சொல்லவதான் நாங்க வந்து அவர் ஆட்சியிலே உட்கார வச்சுது. அந்த ஆட்சி உடையோ திமுக ஆட்சி உடையோ இந்த ஆட்சி சூப்பர். விஜய் வந்து யாரு கூடயுமே அவர் தனியா வந்து நின்னவர். அதனால அவர் யாரு கூடயுமே சேரக்கூடாது. அவர் தனியாவே நிக்கட்டும். யாருமே அவர் கூட்டணியே தேவையில்லை. அவர் சிங்களா பண்ணிட்டு போய் நேர்ந்துருவார். எதுக்கு இன்னும் சுட்டின்னு போறதுக்கா? திமுக ஆட்சியில இன்னும் சுட்டின்னு போறதுக்கா? இன்னும் எவ்வளவு சுட்டணும்னு நினைக்கிறானுங்க? ஒரு பூ வாங்க முடியல, ஒரு பொம்பளைங்க லேடிஸ் தனியா போக முடியல. குழந்தைங்க எவ்வளவு அநியாயம் அக்குறும்பு பண்றானுங்க. இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு ஊர்ல கூட பெரிய இது பண்ணி விட்டு எவ்வளவு பேர் கரூர்ல எவ்வளவு பேர் செத்து போனாங்க. அவங்கள தேடி போய் ஒரு காசு கொடுத்தாரு. ஹோட்டல்ல வர வச்சு நல்லா அவங்களுக்கு நான் பண்ண தப்பு தான். நான் என்னன்றேன்னா இந்த போலீஸ்காரனுங்க இருந்தானுங்கல்ல, அவ்வளோ கூட்டம் அங்கே சேரும் போது என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டமா இருக்குது சார், ஆட்சி வேத்தை நீங்க வந்து மீட்டிங் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ மக்களுங்க சாவறதுக்கு தானே அவங்க கூட்டத்தை போட்டு அவன் இது பண்ணணும், விஜய் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அவன் பண்ணான். ஆனாலும் அவர் வந்தாரா இல்லைங்களா? அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அடுத்த ஆட்சி அவர் ஆட்சியே வரணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டது அதுதான். அடுத்த ஆட்சி அவரே வரணும். பசங்க வந்து நல்லா இருக்கணும். எனக்கு வந்து பொம்பளை பசங்களாகட்டும் ஆம்பளை பசங்க, எனக்கு 3 பசங்க. என் 3 பசங்களை வச்சு சொல்ல, நான் எல்லா பசங்களையும் குறிப்பிட்டு சொல்றேன். எவ்வளோ பணக்கார பசங்க கூட ரொம்ப கெட்டு குட்டி சவரா போதுங்க. இந்த போதை பழக்கத்தை அவர் ஒழிக்கணும், அடியோட ஒழிச்சு எடுத்துடணும். எப்படி அவன் திமுக காரன் கொடுப்பானா பசங்களுக்கு ஊசி கெஞ்சா போதை மாத்திரை? அது எல்லாமே திமுக காரன் பண்ற வேலை தான். நானும் அந்த கட்சியில இருந்தவதான்பா. என்ன எனக்கு அந்த கட்சியில எனக்கு கார்டு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இப்ப வந்து இவர் ஆட்சியில வந்து பசங்க சூப்பரா இருக்கிறானுங்க. ஆம்பளை பசங்களாகட்டும் பொம்பளை பசங்களாகட்டும் சூப்பரா இருக்குதுங்க. அடுத்ததான் இவரே தான் வரணும். விஜய் தான் வரணும். நான் ஏத்துக்க மாட்டேன்ப்பா. இவர் விஜய் தனியா இருக்குதான்பா எங்களுக்கு பிடிச்சிக்குது. அந்த ஆட்சி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் இவரையும் அவனுங்க கூட சேர்ந்து கூட்டு கலவாணி ஆக்கிடுவானுங்க. அதை நாங்க ஏத்துக்க முடியாதுப்பா. 2 பேரும் கூட்டு கலவாணி தானே. அப்ப என்ன பண்ணுவானுங்க? அப்படிதான் பண்ணுவானுங்க. அது வேலையாவாதுப்பா. அது வேலையாவாது. அவர் வந்து மைக்க புச்சுன்னு பேசுறதுக்கு, கை தட்டி பேசுறதுக்கு அதுக்கு மட்டும்தான் அவர் ஆளு. மற்றபடி அவர் எந்த உதவியும் பசங்களுக்கும் பண்ண மாட்டாரு, லேடிஸ்க்கும் ஒரு உதவி கிடையாது. ஏன்னா அதனால அவரு வந்து தனியா நின்னா வேலையாவாது. இவங்க என்னதான் கூட்டணி போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயை யாராலே ஒன்றும் பண்ண முடியாது. அவரு கண்டிப்பா கொடுப்பாரு. இப்பதானே அவரு என்ன சொன்னாரு? நான் இப்பதான் ஆட்சியில உட்காந்து இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கஜானாவை பார்க்கணும், பார்த்துட்டு நான் மக்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் கண்டிப்பா செய்வாருப்பா. யாரு நம்புறாங்களா இல்லையோ விஜய் கண்டிப்பா செய்வாருன்னு நான் நம்புறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா இந்த போதை மருந்தை வந்து முதல்ல அதை ஒழிக்கணும். அதுதான் எனக்கு மெயின் இதுவே அதுதான். எனக்கு வந்து விஜய் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. எங்க அண்ணன் வந்து முதல்ல அதை ஒழிக்கணும். அதை ஒழிச்சாருன்னா பசங்க எல்லாம் சூப்பரா இருக்கும், மக்களுங்களாம் எல்லாருமே சூப்பரா இருப்பாங்க. எனக்கு வந்து என் பசங்க 2 பசங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. என் பசங்க நல்லா வரணும். இப்போ பாப்பா ஒருத்தி இருக்கிறா. என்ன என் பசங்க 3த்துக்கும், என் பசங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பசங்களுக்குமே அவர் நல்லது பண்ணோம். பசங்க எல்லாம் நல்லா வரணும். அதான் என்னுடைய ஆசையே. வந்த உடனேவா நல்லா இருக்கும்? கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து இப்பதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஏன் அதுக்குள்ள 1008 விமர்சனங்கள்? அவங்க நல்லா தான் பண்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்றாங்க. இன்னும் போக நல்லாவே பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. மக்கள் நினைச்சா நிலைக்கும். ஏன்னா அவர் வருவாருன்னு யாருமே நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கி அவர் இந்த அளவுக்கு வருவார். ஒரு எந்த ஒரு எம்எல்ஏவும் இல்லை, எம்பிஓவும் இல்லை, நேரடியா வந்து முதலமைச்சர் சீட்ல உட்காந்துருக்காருன்னா அவர் எதிர்பார்த்துருப்பாருக்கா? மக்கள் பண்ணணுது. மக்கள் நினைச்சா நினைக்க வைப்பாங்க. மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு தெரிஞ்சு அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். ஊழல் எல்லாமே தான் இருக்கும். நாடு அரசியல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணுவாங்க. உடனே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுல்ல. ஒரு ஒரு குடும்பத்தையே வந்து ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாட்டையே ஒருத்தர் எவ்வளவு சீக்கிரம் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் ஆகும்.
அவர் விஜய திமுகவை எதிர்த்து தானே வந்திருக்காரு, எப்படி போய் ஒண்ணு சேருவாரு? விஜய் வந்து திமுகவை எதிர்த்து தான் வந்திருக்காரு, அவர் எப்படி ஒண்ணு சேருவாரு? அதுதான்ப்பா, அவர் எதிர்த்ததே எப்படி கூட்டணியா போய் சேருவாரு? சேர மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. விஜய் போய் சேர மாட்டாரு. திருமாவளவன் பேசுறதா எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. அதுதான்ப்பா, மக்கள் நினைச்சா அது அப்படிதான்ப்பா. ஒரு குடும்பத்தை, ஒரு ஆளால ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப ஒரு நாட்டையே மெயின்டைன் பண்றது கஷ்டம்தான். அப்படிதான் இருக்கும் மக்களோட கருத்து, போக போக தான் தெரியும். அது எப்படிப்பா ஏத்துக்குவாங்க? அதெல்லாம் அடுத்த நிறைய ஊழல் பண்ணிருக்குன்னு தான் புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த புது ஆளு வாய்ப்பு கொடுத்து அவர் 5 வருஷம் ஆட்சி ஆளணும். அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான், இந்த 5 வருஷம் முடிவுல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு மக்களோட கருத்து, மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, அது இவர் பூர்த்தி பண்றாரா இல்லையா, மக்களோட எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி பண்றாரா இல்லையாங்கிறது இந்த 5 வருஷம் ஆட்சியில தான் தெரியும். உடனே நேத்து வந்தவரை இன்னைக்கே நாட்டை சரி பண்ண எப்படி சரி பண்ண முடியும்? நீங்க சரி பண்ணிடுங்களா? ஒரு குடும்பத்தை ஒரு 5 பேரை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு குடும்பத்துல ஒரு நாட்டையே மெயின்டைன் பண்ணா கஷ்டம் தான். அதுக்கு டைம் ஆகும், எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டைம் ஆகும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தாச்சு, அது 5 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப பேசுறவங்க எல்லாருமே சாதிச்சிருவாங்களா? பேசுற எல்லாருமே சாதிக்க முடியாது. அதுக்காக ஊமையா இருக்காங்கன்னு அவங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம பேசணும். சைலண்டா இருந்தும் சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சைலண்டாவே இருந்து சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மக்கள் ஆரம்பத்துல இருந்தே அப்படியே வந்துட்டாங்க. இப்படிதான் அரசியல்னா, இப்படிதான் கத்தி கத்தி பேசணும், மேடைக்கு மேடை பேசணும் அப்படின்னு நம்ம அப்படியே மக்கள் அப்படியே நம்பிட்டோம். அதே போல இவரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரு அரசியலுக்கு இப்பதான் புதுசு, எப்படி அவரு இருக்கலாம்? சைலண்டா இருந்து கூட எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேசுற எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுல்ல. ஒருவேளை ஏன்னா இப்ப விஜயகாந்த வந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்து விமர்சனம் பண்ணி தான் அவரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் செத்ததுக்கு காரணமே. அந்த மாதிரி கூட மீடியாவை அவர் தவிர்க்கலாம். மீடியாவை வந்து மீடியாக்காரவங்க அவர் ஒண்ணு பேசினா 9 எழுதுவாங்க, அதுக்காக கூட அவர் தவிர்க்கலாம். விஜயோட ஆட்சி ஏதோ இப்பதான் ஆட்சிக்கு வந்துக்கிறாரு. இனிமே எப்படியும் கொஞ்சம் காலம் கழிஞ்சாதான் அவரு நல்லா டோட்டல் தெரியும், புரியுதுங்களா? அவர் எப்பவுமே பதவி விட்டு இறங்க மாட்டாரு, இறக்கவும் மாட்டாங்க. மக்கள் நம்பிக்கையோட இருக்கணும். ஆனா மக்களுக்கு நல்லதை செஞ்சாருன்னா எல்லாமே நல்லது வரும். மதிக்கிறாங்க, நல்ல மதிப்பாதான் இருக்க. இன்னும் போதான் தெரியும். அது நம்பிக்கை தான் மனசுல. அந்த ஆட்சி வந்து அவர் கையில இருக்கிற வரலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். பொதுமக்கள் அவர் கையில இருப்பாங்க. ஏன்பா இப்பதான் வந்து 6 மாசம் ஆட்சிக்கு வந்து அது கூட எப்படிப்பா 2500 ரூபாய் போடுவாங்க? இந்த கஜானா போட்டியா காலியா வச்சிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதானே இப்ப போடுவாரு. போடாம இருக்க மாட்டாங்க, போடுவாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நல்லா தான் அவர் பண்றாரு. எல்லாமே தப்பாலாம் எதுவும் செய்யல. பேசுறவங்க நிறைய பேர் அவரை தப்பா பேசுறாங்க. அவர் செய்யறது பிடிக்கல, அதனால பேசுறாங்க. அவங்கள எப்படின்னா வெளியே அமைச்சிடலாம், ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அதை வந்து இவங்க தப்பாவே எடுத்துக்கவே தேவையில்லை. எங்கன்னா பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், இவங்க பாட்டு இந்த காதல் வாங்கி அந்த காலை விட்டு வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான். மறுபடியும் விஜய் தான் வருவாரு. விஜய் வர்றதுக்கு முன்னே என்னை பேட்டி கேட்டாங்க. நான் சொன்னேன் விஜய் தான் வருவாரு, நீங்க ஒன்னா பாருங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. புதுசா வரட்டும், புதுசா வந்தா நல்லது. இவங்க ஜெயிச்சவங்களே தான் ஜெயிக்கணுமா? இவங்க என்ன இருந்து ஆட்சியில இருந்து மட்டும் என்ன நல்லது செஞ்சுட்டாங்க? வந்து புதுசா வந்து செய்யட்டும், இவர் எப்படி செய்யறாருன்னு பார்க்கட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லிதான் நான் சொன்னேன். முன்னாடியே கேட்டாங்க, 3 மாசத்துக்கு எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் தைரியமா சொன்னேன் அவர் தான் வருவாரு, விஜய் தான் வருவாரு, விஜய் வந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நான் எல்லாம் நல்லதுதான் செஞ்சுக்கிறாரு. ஒயின் ஷாப்பு முன்னது ரொம்ப விஷயத்துல நான் எல்லாருமே நிறைய பேர் லேடிஸுங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஜென்ஸுங்க அங்கங்க குடிச்சிட்டு இறந்துடுறாங்க, எப்படியோ போயிடுறாங்க. லேடிஸுங்களை தனியா விட்டுட்டு தவிக்க விடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதெல்லாம் இது ஒரு விதத்துல எவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒயின் ஷாப்பை முன்னா அதே மாதிரி இந்த சிகரெட் பிடிக்கிறதுலாம் கூட எல்லாம் முன்னா கூட நல்லா தான் இருக்கும். போதைப் பொருளை கட்டுப்படுத்தினா ரொம்ப நல்லது. அவர் வந்து தப்பா பேசுறாங்கனாக்கா, காசு வந்து இப்போ கலைஞர் ஆட்சியில மட்டும் என்ன அந்த 1000 ரூபாய் காசு கொடுத்தது மட்டும் எப்ப கொடுத்தாங்க? 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து அவர் உடனே ஆட்சியில வந்த உடனே 2500 ரூபாய் போடுறனாரே, போடவே இல்லை, சிலிண்டர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தப்பா பேசுறாங்க. அது வந்து தப்பு. அவரால் முடிஞ்சு இப்போதைக்கு அவ்வளோ கடனை வாங்கி விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கடன் எல்லாம் யார் கட்டுவாங்க? இவர் கட்டி தானே முடிச்சதுக்கு அப்புறம் தானே எல்லாமே நல்லா செய்வாரு. அதையும் யோசிக்கணும் மக்கள். வந்து அதை யோசிக்கவே மாட்டாங்க. உடனே எடுத்த உடனே எல்லாமே போட்டுடணும், செஞ்சிடணும், அதெல்லாம் வந்து தப்பு. அப்படி பேசுறதெல்லாம் செய்வாரு, செய்யாமலாம் போக மாட்டாரு. செய்யறதுனாலதான் வந்திருக்கிறாரு. மீண்டும் இவர் தான் வருவாரு. தப்பாவே நினைக்கவே வேணாம். அவரே அரசியல்னா தெரியாதா?
அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க போறாமையில பண்றாங்க, பேசுறாங்க, அவங்க பேச விடுறாங்க. இப்படிலாம் கேளுங்க, இப்படிலாம் செய்யுங்க, அவர் மேல பழிய போட்டுட்டே இருங்க, மீண்டும் மீண்டும் பழிய போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏம்பா அரசியலுப்பா, நான் இத்தனை வருஷமா காலங்காலமா நான் வாழ்ந்தேன் இந்த இது கட்சியில. நான் இப்ப இன்னைக்கு தோத்து போயிட்டேன், எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அதனால நான் பேசுறேன், இப்பெல்லாம் மக்களை பேசுங்கன்னு பேச சொல்றேன். பரவாயில்ல. ஆமா, நிறைய பரவாயில்ல. இந்த கோவில் விஷயத்துலயும் சரி, இங்கேயும் கொஞ்சம் கடைங்கள்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ எல்லாமே கொஞ்சம் மூமெண்டா தான் இருக்கு, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்க நம்ம வீட்டெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாதுப்பா. நிறைய இருந்தது பாடியில தான், அங்க பாடி தான் நிறைய இருந்தது. இப்ப எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. இப்போ குடிக்கிற பசங்க கூட குடிக்காத இப்ப நல்லா இருக்கிறாங்க. நிறைய இருக்கே, நிறைய டிஃப்ரெண்ட் ஆச்சே. என்னென்னலாம் அது வந்து என்ன சொல்றது, இந்த போதை பொருள் இதுக்கும் அப்புறமா அந்த பசங்க குடிச்சிட்டு ஒரு அமக்கலம் பண்றது அதெல்லாம் இப்ப நிறைய போச்சு. இந்த பஸ் வசதியும் இப்ப கொஞ்சம் நிறைய வருது போகுது. அப்பெல்லாம் வராது. லேடிஸை பார்த்தாலுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறுத்தவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான் வரும். அது மாதிரிதான் இருந்தது. இப்ப பரவாயில்லையே, எவ்வளவு பரவாயில்ல, எவ்வளவு மாற்றங்கள் இருக்குதே. அச்சோச்சோ அப்படிலாம் சொல்லவே முடியாதுப்பா. அவரு வந்ததுனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. இதுல நிறைய மூமெண்ட்டே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது இல்ல. இப்ப எல்லாருக்கும் பிடிச்சு தானே இப்ப அவரு வரணுன்றதுனால தானே இதை போட்டிருக்காங்க, வர வச்சிருக்காங்க. இப்ப அவர் வந்துட்ட பிறகு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. உங்க இவ்வளவு நாள் ஆனதுலாம் போதும், இப்ப இவரு கொஞ்சம் ஆடிட்டு போட்டோம். ஆனா முக்கியமா அவரு விஜய் அண்ணா வந்தது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிலாம் நான் சொல்லல, அவரும் நல்லா தான் பண்ணாரு. இப்போ இவரும் வந்து நல்லா பண்ணுவாருன்னு தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். இதான் வந்திருக்காங்க, இனிமேல் தான் தெரியும். இது வரைக்கும் பார்த்தா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சான்ஸ் கொடுத்துருக்கோம், நல்லா பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏத்துக்கிற மாதிரி இல்லை, ஏத்துக்கிற மாதிரி இல்லப்பா, அவ்வளோதான். அப்படி இல்லை, இது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் வந்து ஒரு 2 மாசம் தான் ஆகுது. இன்னும் போக தான் தெரியும். ஏன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் இனிமேல் பார்க்கும்போது தெரியும். அவங்க ஆட்சியிலயும் இருந்தது தான், இவங்க ஆட்சியிலயும் இருக்குது தான். இனிமேல் சரி செய்யணும், அது அவ்வளோ. மற்றபடி இப்போ அந்த ஆட்சியில இருந்தப்போ ஒழிக்கலான்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே நிறைய பேர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. சரிங்க. அப்படின்னு சொன்னா மெயினா ரோடுங்க தான். எங்க பார் ரோடு தான் மோசமா இருக்குது. அந்த ரோடு நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்றதுக்கு எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு போய் கொஞ்சம் பார்த்தது அதெல்லாம். நாங்க அங்கெல்லாம் ரொம்ப தூரம் போல, இங்கதான் வீட்டோட இது பண்றோம். வீட்டு வரைக்கும் பார்த்தது வரைக்கும் அதெல்லாம் படாது. அவரு இருந்தா அவரு அதுதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாறட்டும், அதானே நல்லது. அவங்களோட ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது ஜெனரேஷன் மாறி தானே ஆகணும். இந்த ஆட்சி பெஸ்டாவே இருக்கட்டும். இப்பதானே வந்திருக்காங்க, வந்தவனே சொல்லுன்னா என்ன சொல்ல முடியும்? இது பண்ணாதானம்மா, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு 6 மந்த் ஆகட்டும், இல்ல 1 இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு. சொல்லுன்னா என்ன சொல்லணும், இதெல்லாம் கூடாது. எங்க மாதிரி ஆளுங்க கலைக்க விட மாட்டோம். டிவிக்கே வரும்போதுதான் எல்லாரும் சதி திட்டம் எல்லாமே தெரியுது. அப்ப எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அப்ப ஆட்சிக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு. இந்த குடி அது பாட்டில் யாருக்கும் நடக்கணும். அது வீட்டுலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பசங்க எல்லாம் நம்மகிட்டயே பணம் வாங்கி போய் குடிச்சிட்டு வந்து நம்மளே சண்டை போடுறாங்க, வீட்டில் இருக்கிற பொருளை எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். அது கொஞ்சம் ஐயா கொஞ்சம் இருந்து சேர்ந்து அந்த மது பாட்டிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அது கொஞ்சம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். என் புள்ள வந்தது ரொம்ப நன்றி, சிஎம் ஆனது ரொம்ப நன்றி. எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு கிடைச்சா கொடுத்தாருன்னா போதும். எனக்கு வீடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன். வீடு இல்லாத வாடகை வீட்டில் இருக்கிறேன். எனக்கு வீடு கொடுக்கணும் ஐயா. எனக்கு போன ஆட்சியில் எனக்கு எதுவும் கிடைக்கல. இந்த 2500 1000 ரூபாய் கூட எனக்கு எதுவும் கிடைக்கல. அது போட்டு கொடுத்தா எனக்கு 63 வயசு ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு செய்யுங்க ஐயா. வீடு இல்லை, வீடு கொஞ்சம் கொடுக்கணும். எனக்கு வாடகை கொடுக்க முடியல, 7000 வாடகை கொடுக்குறேன் ஐயா. அது கொஞ்சம் தயவு பண்ணுங்க. எனக்கு வீட்டு வேலை செய்யறான்.